வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய விறகடுப்பில் சமையல் தினமுமே செய்ய தொடங்கியாச்சு. இந்த பதிவோடு சேர்த்து கொஞ்சம் சமூக அக்கறையும் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. வெறும் 25 தொகுதிக்கு மட்டுமே பரப்புரைக்கு போகக்கூடிய ஒருத்தர், மக்களோட மக்களாக நின்று வேர்வை துளி ஒரு துளி கூட சிந்தாத ஒருத்தர் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்படின்னா இது என்ன தெரியுமா காட்டுது? நமக்கு காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா அப்படிங்கிறது தான். ஏன்னா மணலை விற்று மண் அள்ளி சாப்பிட்டவங்கள ஓரம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட எல்லாரும் களமிறங்கினதாக பேசுகிறாங்களே ஒழிய அதுக்கான முயற்சியை ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் எடுத்தது. அந்த கட்சி இருந்த இடம் தெரியாத அளவுக்கு ஒதுக்கப்படுது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டை போலவே இதே மனநிலையில் வாழக்கூடிய மக்கள் தான் பாண்டிச்சேரியில் உள்ளவங்க. எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மக்கள் அவங்களில் ஒருத்தர் கூட இந்த பெரும்பான்மை இன்னைக்கு வாங்கின கட்சிக்கு வாக்கு செலுத்தலையா, அல்லது அங்கேயே ஒரு சீட்டு கூட அவங்களால எடுக்க முடியல. யோசித்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இந்த பெரும்பான்மை வாங்கின கட்சியை யார் ஆட்டுவிக்கிறாங்களோ அவங்க தான் இங்கே பக்கத்து மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே அங்கே ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளார வரும்பொழுது இந்த வளங்களெல்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படின்னா நேரடியாக செஞ்சால் மக்கள் எதிர்ப்பாங்க. அதனால நேரடியாக செய்யாமல் அவங்க விருப்பப்பட்ட ஆட்களை இங்கே நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, சத்தியமான உண்மை. அந்த பெரும்பான்மை கட்சிக்கு வாக்கு செலுத்தினாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தவறில்லை. ஆனால் உங்களோட மகிழ்ச்சியோடு சேர்த்து தமிழ்நாடு மொத்தத்தையும் நம்ம குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த கல் மேலே ஏறி நின்று நம்ம ஆட்டம் போடுறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது நீங்கள் வாக்கு செலுத்தி இந்த உயர்வு அவங்களுக்கு கிடைக்கல. மக்கள் பணிக்கு ஒரு துளி கூட நிற்காதவங்க, கொள்கைனா என்னன்னே தெரியாதவங்கெல்லாம் வெற்றி அடைகிறாங்களே அப்படின்னும் பொழுது தமிழ்நாட்டின் நிலை ஒரு அறிவுசார் சமூகமாக உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவுசார் சமூகம் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு இன்று இவ்வளோ ஒரு பாடுபட்டு நிற்கிதே அப்படின்னு நினைக்கும் பொழுது அது கூட சேர்ந்து, அதாவது ஒரு சிலர் அதுக்கு வாக்கு செலுத்தி மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் அவங்க அனுபவிக்க போகிற துன்பத்தோடு சேர்த்து நாமளும் துன்பம் அனுபவிக்க போகிறோமே அப்படிங்கிறது நினைக்கும் போது தான் வலிக்குது. இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒன்று தான், அரசியல்வாதியின் மாற்றமாகாது. வாக்குச்சீட்டு முறை மட்டுமே நல்லது தரும்.